ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று பழமொழியில் நகைச்சுவை. இப்போ வரப்போகிறது ஆடி மாதம். ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆடி காற்றுல அம்மி நகருமாங்க? ஆடி மாதத்தில் காற்றடிச்சா அம்மி இம்மி அளவு கூட நகராது. இதுதான் உண்மை. அப்புறம் எப்படி அந்த பழமொழி வந்துச்சு? ஆடிக்கு முன்னாடி வர மாதங்கள்லாம் எப்படி இருக்கும்? சம்மரில் பயங்கர வெயில், எல்லாருக்கும் அம்மை நோயெலாம் வந்திருக்கும். அந்த சூட்டுனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் காற்றும் அடிக்கும். இப்போ பாருங்கள், குளு குளுன்னு சாரல் மழை, இதனால் குளிர்ச்சி ஏற்படுத்தி பூமியோட சூடும் குறைஞ்சிருமா. அதனால் அம்மை நோய் கண்டவங்களாம் அந்த அம்மை நோய் அவங்கள விட்டு விலகிடுமா. யாருக்கும் இனிமேலும் அம்மை நோய் வராமல் இருக்குமா. அதனால தான் ஆடிக்கு பின் அம்மை நோய் போய்விடும். அதை வச்சு தான் ஆடி காற்றுல அம்மையும் நகரம்னு சொன்னாங்க. அதை தான் நம்மெல்லாம் மாற்றி ஆடி காற்றுல அம்மியும் நகரம்னு மாற்றிட்டோம். இனியாவது பழமொழியோட சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, தினமும் காலையிலையும் சாயங்காலமும் வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு போனோம், தெரிஞ்சுதா? சரிங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் திருட போகலாம்ல ஐயா. ஒரு புக் ஸ்டாலில் கடைக்காரரே, இந்த கிராமர் புக்கு எவ்வளோ ரூபாப்பா? 150 ரூபா சார். கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. சொல்லிலாம் கொடுக்க முடியாது சார், நீங்களே தான் படிச்சுக்கணும். ஒரு ஸ்கூலில் கணக்கு டீச்சர், பிள்ளைங்களா, இந்த கூட்டல் கணக்குக்கு நீங்கள் தான் விட சொல்லணும். சரி மிஸ். 3 கூட 3 சேர்ந்தா என்ன வரும்? 6 வரும் மிஸ். வெரி குட். அடுத்தது பாருங்கள், 6 6 சேர்ந்தா என்ன வரும்? வெல்லம் வரும் மிஸ். வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி, வேஸ்ட் பண்ணாலும் கரையும், டேஸ்ட் பண்ணாலும் கரையும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணலாமே. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.